இன்றைக்கி ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். 100 கிராம் ரவை எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 ml பால் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் கப்போ டம்ளரோ எது இருந்தாலும் அடுத்தடுத்த அளவுகளை அதிலேயே அளந்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கப்பில் நெய்யோ அல்லது வாசனை இல்லாத எண்ணெயோ தடவிடலாம். இந்த அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சிடலாம். ஸ்டாண்டு தான் வைக்கணுன்றது இல்லை, பிளேட்டை கூட கவுத்தி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். ஒரு 30 to 40 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் நட்ஸ் இருந்தாலும் இது மேலே நட்ஸை கூட சேர்த்துக்கலாம். சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டும். கப்பில் இருந்து இப்போ தட்டுக்கு மாற்றியாச்சு. சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். சூப்பராக ஸ்பான்சியாக ரவா கேக் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.